ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ரெகுலரா ஒரு ஆர்ஜேவோட ஷோவை எஃப்எம்ல கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஃபேனா இருக்கிற இவங்க அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் யாரு என்னன்னே தெரியாம லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்து அந்த ஆர்ஜேவை எப்படியா நேர்ல பாத்திர மாட்டோமான்னு சொல்லி அவளும் பல விதமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்றா. ஆனா என்ன பண்ணாலும் அவனோட ஃபேஸை இவளால பார்க்க முடியவே இல்ல. கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த ஆர்ஜேவை மீட் பண்ணாலா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிராமா ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு எஃப்எம் ஸ்டேஷன்ல ஆர்ஜேவா இருக்கான். இப்ப டைம் நைட் 3 ஆயிடுச்சு. இன்னும் அவன் ஷோவே பண்ணுவான் போல. இப்ப அப்படியே அவனோட ஹெட்போன்ஸ் எல்லாம் போட்டுட்டு, ஹாய் மக்களே, மணி இப்ப 3 ஆச்சு. வழக்கம் போல உங்களோட ஆர்ஜே டீட்டன் உங்களோட பயத்தை போக்குறதுக்காக உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பாப்போம்ட்டு இப்ப காலை கனெக்ட் பண்ணுவானா. இப்ப காலை கனெக்ட் பண்ண உடனே அந்த சைட்ல இருந்து ஒரு பொண்ணு பேசும். அந்த பொண்ணு அப்படியே பயந்துகிட்டே, என் பேரு மிமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, அது என்ன நோக்கி தான் வருது அப்படிங்கிற மாதிரி கத்துவா. இங்க அப்படியே சீன் கட் பண்ணி ஒரு 18 ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்னாச்சு அப்படிங்கறத காட்டுவாங்க. இப்ப அப்படியே ஒரு உமன்ஸ் ஹாஸ்டலுக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. அங்க நம்ம கதையோட ஹீரோயின் மிமியை வந்து அவங்க அம்மா அப்பா டிராப் பண்ணிட்டு இனிமேல் 4 வருஷத்துக்கு நீ இங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போவாங்களா. இதுல அந்த மிமியும் அந்த மிமியோட அப்பாவும் தான் ஐயோ நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதுலயே நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த மிமி வந்து ரொம்ப கியூட்டான டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் போல. அடுத்து இப்ப அந்த மிமி பொண்ணு ரொம்ப சோகமா அந்த ஹாஸ்டலோட ரிசப்ஷனுக்கு வருமா. நம்ம ஹீரோயின் இப்ப உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வியே, உங்க ஹாஸ்டலும் நல்லா தான் இருக்கு, ஆனா இங்க எதுவும் பேய் கதெல்லாம் இல்லல, இது நல்ல ஹாஸ்டல் தானே அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே கேப்பா. அதுக்கு அந்த ஹாஸ்டலை மெயின்டைன் பண்ற லேடியும், சே நீ பயப்படுற அளவுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, இப்போதைக்கு இங்க 2 ரூம் வேக்கண்டா இருக்கு, ஒன்னு 311 இன்னொன்னு 313, இது 2ல உனக்கு எந்த ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ரூமை சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்டல் ஓனரோட பையன் டக்குன்ட்டு, ஐயோ 313 ரூம் வேண்டாமே, அங்க சரியா ஏசி ஒர்க் ஆகாது, அதனால நீங்க 311 எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வியர்டாவே அந்த சாவியை புடுங்கிட்டு இன்னொரு சாவியை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருவான். அடுத்து இந்த மீமி பொண்ணும் சரி நம்ம ரூம்ல போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவ ரூம் இப்ப ஃபுல்லா செட் பண்ணிட்டு அவளுக்கு தேவையில்லாத ஜாமான்லாம் அப்படி குப்பையில போடலான்ட்டு வெளியே வருவாளா. அப்ப அந்த 313 ரூமை கிராஸ் பண்றப்ப உள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே இந்த மீமிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னடா 313ல யாருமே இல்லன்னுல காலையில சொன்னாங்க, இப்ப யாரோ உள்ள அசைற மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு இப்ப நல்லா கீழே குனிஞ்சு அந்த டோருக்கு கீழே இருக்க ஓட்ட வழியா பாப்பாளா. பார்த்தா யாரோ வேகமா நடந்து போவாங்க. இத பார்த்துட்டு இந்த மீமி அவ்வளவுதான் இப்ப ஃபுல்லா பயந்துருவா. அதுக்கடுத்து அப்படியே பயத்தோடயே அவளோட ரூமுக்கு வந்து இப்ப லேப்டாப்ல தான் இந்த ஹாஸ்டல்ல ரூம் 313 பத்தி ஏதான்ட்டு ரூமர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பாப்பா. ஆனா நெட்ல செக் பண்ணி பார்த்தா இந்த ரூமை பத்தி பல ஸ்டோரிஸ் இருக்கும். அங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்ததாகவும் அந்த பொண்ணு லவ் ஃபெயிலியர்னால தூக்கு போட்டு செத்து போனதாகவும் இப்படிலாம் ஸ்டோரிஸ் இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு இன்னும் நல்லா அள்ளு விட்டுரும். சரி நம்ம தனியா இருக்கனாலதான் ரொம்ப பயப்படுறோம், பேசாம உதவிக்கு யாரையான்னு கூப்பிடுவோம்ட்டு இப்ப அவளோட ஃப்ரெண்ட் எங்க இன்வைட் பண்ணுவாளா. இப்ப அப்படியே நைட் ஆயிரும். அவ ஃப்ரெண்ட் அந்த ரூமுக்கு வந்த கடுத்துதான் நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சமா நிம்மதியா இருக்கும். ஆனா வந்த ஃப்ரெண்டு சும்மா இல்லாம, நீ எதுக்கு அந்த பக்கத்து ரூம் நினைச்சுலாம் பயப்படுற, ஃபர்ஸ்ட் உனக்கு கிடைச்சிருக்க ரூம் நம்பரே ஒரு மாதிரி அன்லக்கியான ரூம் நம்பர் தான் பாரு, 311ல முடியுது. 11னா எதை ரெப்ரசென்ட் பண்ணும், டெத்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவ புதுசா இன்னும் பயத்தை கிளப்பி விடுவா. என்னன்னா அவங்க நாட்டுலலாம் நம்பர் 11னா கொஞ்சம் அன்லக்கி நம்பர் தான் போல, அது வந்து ஏதோ டெத்தை இண்டிகேட் பண்ற மாதிரி ஒரு நம்பர். இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் புலம்ப ஆரம்பிச்சிருவா. அடி பாவி, பயமா இருக்குன்னு உன்னை கூப்பிட்டா நீ இன்னும் அந்த பயத்தை அதிகமாக்கி விடுறியே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அந்த வந்த ஃப்ரெண்டு சும்மா இல்லாம ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ட்டு அவ ரெகுலரா பாக்குற ஒரு பேய் சீரிஸ் வேற பார்க்க ஆரம்பிச்சிருவாளா. நம்ம ஹீரோயின் சும்மாவே அரண்டு போய் கிடக்குறா. இதுல இப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் வேற. இதனாலே நம்ம ஹீரோயின் பயந்துட்டு ஏதோ ஆஃப் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவா. ஆனா அந்த பொண்ணா, பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் நான் கண்டிப்பா பார்த்தே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோனுக்கு வேற வழியே இல்லையா, சரி பேசாம இவ பக்கத்துல உட்காந்துருவோன்ட்டு இவளும் அப்படி பெட்ஷீட்குள்ள போய் நல்ல கண்ணெல்லாம் இறுக்கி மூடிட்டு அந்த டிராமாவை எக்காரத்து கொண்டு பாத்திரவே கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப பயந்து போய் அவளோட ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்துருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு போல. அதாவது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணு தான் லவரா இருக்கு. இப்ப அந்த பொண்ணு கால் பண்ணி, நீ என்ன மீமி ரூம்லயா இருக்க, நான் தான் பல தடவை சொல்லியிருக்கேன்ல அவ கூட ரொம்ப க்ளோஸா இருக்காத, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. இப்ப நான் சொன்னதையும் மீறி நீ இந்த நடு ராத்திரியில அவ ரூம்ல இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு போட்டு நம்ம மீமியோட ஃப்ரெண்டை திட்டிக்கிட்டு இருக்குமா. இதனால பாவம் அந்த ஃப்ரெண்டுக்கும் வேற வழி இருக்காது. சாரி மீமி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப கோச்சுக்கிறா, நான் அதனால இப்ப கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பாதிலேயே அம்போன்னு விட்டுட்டு போயிருவா. இப்ப கிட்டத்தட்ட மணி 2:45 மேல ஆயிருச்சு. நம்ம ஹீரோயினுக்கா செம்மையா இப்ப பயமா இருக்கும். சரி இந்த பயத்தை போக்குறதுக்கு பேசாம எஃப்எம்ல தான் பாட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு இப்ப எஃப்எம் டியூன் பண்ணா வரது எல்லாமே பேய் பாட்டா இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன்ல அந்த ஃப்ரீக்வன்சியை போட்டு அப்படி இப்படின்னு மாத்துவாளா. அப்ப டக்குன்ட்டு அவளுக்கு ஸ்மூதா ஒரு பையன் பேசுற வாய்ஸ் கேட்கும். அந்த பையன் அப்படியே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரொம்ப லேட் நைட் ஆயிருச்சுல, இதனால நீங்க நிறைய பேர் கண்டிப்பா பயத்தோட இருப்பீங்க, அப்படியா
இருக்கான்னு பயம் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. இது வேற யாருமே இல்ல, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த நம்ம கதையோட ஹீரோ ஆர்ஜே டீடான் தான். அப்புறம் என்ன, அடுத்த செகண்ட்ல நம்ம ஹீரோயின் அப்படியே அவனுக்கு கால் பண்ணிடுவாளா. இதுல அப்பன்னு பார்த்து வெளியே செமையா இடி வேற இடிச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப அதே பயத்தோட விண்டோ கிட்ட பார்த்தா யாரோ கத்திய வச்சு நின்னுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதனால நம்ம ஹீரோயின் செமையா பயந்து அந்த ஆர்ஜே கிட்ட அப்படியே ஐயோ என்ன காப்பாத்துங்க, அது என்கிட்ட வருது அப்படிங்கிற மாதிரி கத்தியிருப்பா. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தது. இதுவே அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி பயப்படுறீங்க, அது கண்டிப்பா கோஸ்டா இருக்க வாய்ப்பே இல்ல, எனக்காக இன்னொருக்கும் நீங்க அப்படி காமா அந்த விண்டோவை பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் பொறுமையா சொல்லுவான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் ஐயோ நான் கண்ணவே திறக்க மாட்டேன் அப்படின்ட்டு போன்லயே கத்திக்கிட்டு இருப்பாளா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ எனக்கு புரியுது நீங்க கண்டிப்பா ரொம்ப பயந்துருப்பீங்கன்ட்டு. இதே மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கரெக்டா 12 மணிக்கு என் வீட்டுக்கிட்ட ஏதோ சத்தம் கேட்கும். நானும் உங்களை மாதிரி தான் பயந்தேன். அப்புறம் தான் லைட்டா தைரியத்தை வர வச்சுட்டு என்னன்னு போய் பார்த்தா குளிர் தாங்க முடியாம குட்டியா ஒரு குருவிதான் வந்து என்னோட விண்டோவை தட்டிக்கிட்டே இருந்திருக்கு. சோ அதனாலதான் நான் உங்களுக்கும் சொல்றேன், அது கண்டிப்பா பேயா இருக்காது, உங்களோட இமேஜினேஷனா தான் இருக்கும். எங்க எனக்காக இப்ப திரும்பி கண்ணை திறந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பொறுமையா பேசிக்கிட்டு இருப்பானா. சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினும் கண்ணை திறந்து பாப்பா. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியாது. நம்ம ஹீரோயின் அப்படியே உடனே பேய் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போன்லயே சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிட்டு கண்டிப்பா அது பேயாவே இருக்காது, நீங்க எதுக்கும் இன்னும் பக்கத்துல போய் பாருங்க, அப்பதான் கிளியரா என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே தைரியத்தை வர வச்சுட்டு அந்த விண்டோ ஓபன் பண்ணி பாப்பாளா. பார்த்தா அங்க ஒரு ஹேங்கர் இருந்திருக்கும். அதுல இருந்த துணிதான் இவளுக்கு உள்ள இருந்து பார்க்க ஏதோ ஒரு பேய் இருந்த மாதிரி இருந்திருக்கும். இப்ப அது வெறும் ஹேங்கர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோனுக்கு நிம்மதியா இருக்குமா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ கேட்பான், சரி உங்க கதை தான் என்ன, ஏன் இப்படி நைட் நேரத்துல நீங்க முழிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பானா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இந்த மாதிரி நான் இப்பதான் என்னோட ஹாஸ்டலுக்கு புதுசா வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம என்னோட பக்கத்து ரூம்ல வேற ஏதோ ஒரு பேய் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, இது பத்தாதுன்ட்டு எனக்கு கிடைச்சிருக்க ரூம் நம்பருமே ரொம்ப அன்லக்கியான ரூம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், ஏன் அப்படி என்ன உங்க ரூம் நம்பர்ல இருக்கு, எங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோயின் 311 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஏங்க உங்களுக்கு எவ்வளவு லக்கியான நம்பர் கிடைச்சிருக்கு, இதுக்கு போயா நீங்க இப்படிலாம் பயப்படுறீங்க, ஏன்னா அந்த 311 அன்னைக்குதான் நான் பிறந்தேன். அது மட்டும் இல்லாம எங்க ஊர் சைட்லாம் அந்த டேவை ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுவோம். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு அந்த டேட்ல தான் நல்ல விஷயமே நடக்கும். சோ இது ஒரு லக்கியான நம்பர் தாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயினை காம் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இவன் கிட்ட பேசினக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கொஞ்சமான்ட்டு பயம் போய் ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருப்பா. அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே செம டயர்ட்ல தூங்கிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நிறைய தடவை அலாரம் அடிச்சக்கடுத்து அலறிக்கிட்டு இப்ப அப்படியே எந்திரிச்சிட்டு டக்குன்ட்டு காலேஜ் கிளம்பி போவாளா. அங்க போனா லைப்ரரியில உட்காந்து அவ ஃப்ரெண்ட் திட்டிக்கிட்டு இருப்பா, இங்க பாரு நேத்து நைட் நீ என்ன தூங்கவே இல்லையா, இப்படி கிளாஸ்ல வந்து தூங்கிக்கிட்டு இருக்க, உனக்காக நான் தான் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டும் லைப்ரரியில பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்போ நம்ம ஹீரோயின் பிடிச்ச அவ ஃப்ரெண்ட திட்டி விட்டுருவா, அடி போடி நீ வேற, உன்னாலதான் இந்த பிரச்சனையே, சும்மா இல்லாம ஹெல்ப்புக்கு ஒன்னு கூப்பிட்டது தப்பா போச்சு, நீ வந்து கூட இருப்பன்னு பார்த்தா பேய் டிராமாவெல்லாம் போட்டு விட்டு என்ன நல்லா பயன்படுத்தி விட்டு போயிட்ட, பட் நல்ல வேலையா அன்னாரன்னு பார்த்து கரெக்டா ஒரு ஆர்ஜே கூட நான் பேசிக்கிட்டு இருந்தனால எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அப்போ இவங்களுக்கு பின்னாடி திடீர்னு சத்தம் கேட்கும், லைப்ரரியில என்ன தொண பேசிக்கிட்டு இருக்கீங்க, மனுஷனால நிம்மதியா தூங்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அவனும் ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் படிக்கிற காலேஜ்ல தான் படிக்கிறான் போல. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது நேத்து இவங்க ரெண்டு பேரும் தான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இவன் இப்படி கத்தி விட்டோனையும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹலோ பாஸ், இது தூங்குறக்கான இடமும் கிடையாது, அதனால ஓவரா கத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதனால நம்ம ஹீரோ கடுப்பாய் போய் என்னத்தையோ பண்ணுங்க, நான் வேற இடத்துல போய் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா கிளம்புவானா. இவனை பார்த்தோன்னு நம்ம ஹீரோயினுக்கு இவன் என்ன இப்படி ரூடா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் அவ ஃப்ரெண்டு ஒன்னு சொல்லுவான், இவன் நம்ம காலேஜ்லயே செம பாப்புலர், ஏன் தெரியுமா, இவனோட பட்ட பேரே மிஸ்டர் அரகண்ட் தான். இவனை வெளியே இருந்து பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பக்கத்துல போய் பேசணும் சிடு சிடு சிடுன்ட்டு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இவங்க ரெண்டு பேர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கத நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜேம்ஸ்ன்னு இருப்பான். அவன் ஒளிஞ்சு நின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு 3 மணிக்கு தான் காட்டுவாங்களா. நம்ம ஹீரோனுக்கு இன்னைக்கும் தூக்கம் வராது, ஏன்னா புது இடத்துக்கு வந்திருக்கா, அவ ரொம்ப பயப்படுற பர்சன் வேற போல, அதனால தூக்கமே வராம இருப்பாளா. சரி பேசாம நேத்து மாதிரி அந்த எஃப்எம்ஏ கேட்போம் அப்படின்ட்டு இப்ப திரும்பி அந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணி வச்சுட்டு ரெடியா உட்காந்துருப்பா. கரெக்டா இப்ப நம்ம ஹீரோ பேச ஆரம்பிச்சிருவான். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம போன் கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாயதான் மூடி இருப்பான். உடனே இப்ப நம்ம ஹீரோயின் அவ போன் எடுத்து நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணுவா. இப்ப கால்
கனெக்ட் ஆன உடனே நம்ம ஹீரோயின் அப்படி ரொம்ப ஹாப்பியா, ஹாய் ஆர்ஜே டீடன், என்ன ஞாபகம் இருக்கா, நேத்து நம்ம பேசணுமே, நான் தான் மிமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. உடனே இப்ப நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா, வாவ் நீங்க அப்பனா எங்களோட ஷோவை ரெகுலரா பாக்குறீங்க போல, சரி ஓகே, உங்களுக்கு எதை கண்டு பயம், அந்த ஸ்டோரியை பத்தி எல்லாருக்கும் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இப்ப நம்ம ஹீரோயினா அப்படியே இந்த தென்னாலி படம் கமல் மாதிரி, எனக்கு எதுக்கு தாங்க பயம் இல்ல, எதை பார்த்தாலும் பயம், சின்ன வயசுல இருந்தே வெளியே போனா பூச்சாண்டி வந்து தூக்கிட்டு போயிருவான், நைட்டு ஒழுங்கா தூங்கலனா பூதம் வந்து தூக்கிட்டு போயிரும், இப்படியே என்ன பயம்படுத்தி பயம்படுத்தி ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு எதை பார்த்தாலும் பயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவளோட கதையை சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே, இங்க பாருங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயம் இருக்கும் தான், ஆனா அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோங்கிறதா இருக்கு, அதுக்குன்ட்டு உங்களை அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு தைரியமான ஆளாவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. பட் நீங்க பயப்படாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ரிலாக்ஸ் ஆகணும். அப்படி ரிலாக்ஸ் ஆகணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஐடியா, நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுதோ இல்ல பயம் வருதோ அப்பெல்லாம் ஏதாண்டு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா அந்த பயம் போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் போன்ல பேசிக்கிட்டு இருப்பானா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்திலேயே உட்காந்து இதெல்லாம் அவன் அவகிட்ட சொல்ற மாதிரியே இருக்கும். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே காலேஜுக்கு போற வழியில எப்படியான்ட்டு நம்ம ஹீரோவை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு Facebook இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே ஆர்ஜே டீடன் அப்படின்னு போட்டு செக்லாம் பண்ணி பாப்பா. ஆனா இவளுக்கு தான் அவனோட ஃபேஸே தெரியாதுல, அதனால அவளால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இவ்வளோ தேடினதுல அவளுக்கு இப்ப ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரியும், என்னன்னா அந்த ஆர்ஜேவும் இவளோட காலேஜ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்குவாளா. இப்ப அப்படியே ரொம்ப ஹாப்பியா இந்த போனை பார்த்துட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கார் வந்து இவளை ஏத்த வரும். பட் நல்ல வேலையா டக்குன்ட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுவானா. ஆனா காப்பாத்தினவன் கையோட நம்ம ஹீரோயினை செமையா திட்டுவான், ஏய் சோடா புட்டி, உன் கண்ணை எங்க வச்சுட்டு வர, வண்டி வருது தெரியல, இந்நேரம் அந்த வண்டி உன்னை அடிச்சு தள்ளி தூக்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பானா. கூட நம்ம உயிரை காப்பாத்திட்டான், இவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீமி நினைப்பா. ஆனா இப்ப இவன் இவ்வளவு திட்டினையும், உனக்கு என்னடா பிரச்சனை, அந்த வண்டி என்ன இடிச்சிருந்தாலும் அது எனக்கு தானே பிரச்சனை, நீ ஏதோ பெருசா வந்து என்ன காப்பாத்துறங்கிற பேர்ல இப்ப என்ன திட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவ கத்திக்கிட்டு இருப்பாளா. இதனால நம்ம ஹீரோ அப்படியே டென்ஷன் ஆகி போய், உன்ன போய் காப்பாத்தினேன் பாரு, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு காலேஜுக்கு தான் லேட் ஆகும், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேமா அங்க இருந்து போயிருவான். இவன் இப்படி தேவையில்லாம டென்ஷன் பண்ணனால நம்ம ஹீரோன் அப்படி அவனை பார்த்து, டேய் உன்ன மாதிரி ஒரு மிஸ்டர் அரகண்ட நான் பார்த்ததே இல்லடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி நேத்து இவ கிட்ட சாஃப்டா பேசினது நம்ம ஹீரோ தான், இன்னைக்கு காலையில ரூடா பேசுறது நம்ம ஹீரோ தான், அது பாவம் நம்ம மீமிக்கு தான் தெரியல. அதுக்கடுத்து இப்ப காலேஜோட கிளாஸுக்கு வந்தோனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே வேகமா போய் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காருவா. என்னன்னு தெரியல, நேத்து ஒழுங்கா தூங்கிருக்கவே மாட்டா போல, வந்தவ அப்படியே உடனே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவா. ஆனா இவ தான் இப்படி தூங்குறான்ட்டு பார்த்தா இவளுக்கு பக்கத்துல ஒரு பையன் தூங்கிக்கிட்டு இருப்பான், அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். அவன் இப்ப எந்திரிச்சு பார்த்தோன்னு லைட்டா ஷாக் ஆயிருவான், என்னது இந்த சோடா பட்டி நம்ம பக்கத்துல என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இவ்வளவு தூக்கத்துல பாக்குறப்ப அவனுக்கு ஏதோ கியூட்டா தெரிஞ்சிருக்கும் போல, உடனே அவ கண்ணாடியை மட்டும் லைட்டா கழட்டி வச்சு அவளை கம்ஃபர்டபிளா தூங்க விட்டுருவான். ஆனா இப்படி கிளாஸ் டைம்ல தூங்குனா ப்ரொஃபசர் சும்மா இருப்பாங்களா, அவங்க இப்ப அப்படியே ஸ்ட்ரைட்டா இங்க வந்து, உங்க ரெண்டு பேருக்கு என்ன அப்படி தூக்கம் கேக்குதோ ஒழுங்க மரியாதையா வாஷ்ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபசர் அனுப்பிச்சு விடுவாளா. இப்ப வெளியே வந்தனையும் நம்ம ஹீரோயின், ஐயோ இன்னைக்கு நாளே சரியில்லை, அதுக்கு காரணமும் நீதான், காலையிலேயே உன்னை பார்த்தேன் அப்பயும் எனக்கு பிரச்சனை, இப்பயும் உன்னை பாக்குறேன் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருப்பாளா. இதுக்கு அப்படியே நம்ம ஹீரோ, ஓ மேடம் இப்ப எல்லா தப்பி ஏன் மேல சொல்றீங்களா, ஒன்னாலதான் நம்ம ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டோம், எவ்வளவோ இடம் இருந்துச்சு அங்கெல்லாம் போய் உட்காந்து தூங்காம கரெக்டா என் பக்கத்துல எதுக்கு வந்து உட்காந்து தூங்குன, சரி நீ தூங்குனதான்ட்டு பரவாயில்ல, கொஞ்சம் அமைதியாவான் தூங்குனியா, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த, அதனாலதான் நம்ம மாட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான். திரும்பி நம்ம ஹீரோயின் இதுக்கு தான் கவுண்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெடியா வருவா. பட் அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பா கால் பண்ணிருவாங்களா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ டக்குன்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவான். அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ சும்மா Facebook யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா மணி 12 இருக்கும். எதர்ச்சியா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ற அந்த FM ஸ்டேஷனோட Facebook பேஜ பாப்பா. அதுல இப்போ கரண்டா ஷோவை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவன் வந்து லைவ்ல வேற வந்திருப்பான். அதுவும் அவன் ஃபேஸ வேற காட்டுவான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப வியர்டா இருக்கும். ஏன்னா இதே லைவ் அவன் நேத்து நைட்டு 3 மணிக்கும் பாத்திருப்பா. ஆனா அப்போ அதுல நம்ம ஹீரோ அவனோட ஃபேஸ காமிச்சிருக்கவே மாட்டான், வேற அவனோட கை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுவே அதே எஃப்எம்ல வேலை பாக்குற மித்த ஆர்ஜிஎஸ் எல்லாருமே அவங்க ஃபேஸ காமிச்சு லைவ் பண்ணுவாங்க. சோ இதனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கும், எதுக்கு ஆர்ஜே டீடான் மட்டும் அவனோட ஃபேஸ காட்ட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இதுவே இப்ப அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவோட எஃப்எம் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. அங்க இப்போ கரண்டா அந்த ஷோவை முடிச்சுட்டு ஆர்ஜே பீமாய் அப்படின்ட்டு ஒருத்தன் வெளியே போலான்னு ரெடியா இருப்பானா. இப்ப அவனோட ஃபேன்ஸ்ல அங்க வந்துட்டு அவனுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, ஸ்நாக்ஸ்
ஸ்நாக்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ அந்த ஆர்ஜே ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே, இது என்ன உன்னோட ஃபேன்ஸோட குடுக்குற ஸ்நாக்ஸா, இதை நீ சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்ல, எப்படி இதெல்லாம் நீ கீழே தானே போட போற, அதுக்கு நானான்ட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரூடா அவன் கிட்ட இருந்து அதை புடிங்கிட்டு போவான். சோ இதுலயே ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஹீரோவுக்கும் இந்த ஆர்ஜே பீமாய்க்கும் சுத்தமா செட் ஆகாது அப்படின்ட்டு. அடுத்து இப்ப அப்படியே கரெக்டா 3 மணி ஆயிரும். நம்ம ஹீரோயின் அப்படியே ரெடியா இருப்பா. இப்ப அப்படியே ரேடியோல நம்ம ஹீரோட வாய்ஸ் கேட்டானியும் வழக்கம் போலதான் டக்குன்ட்டு போன் எடுத்து கால் பண்ணிருவா. இப்ப இவ தான் பேசுறான்னு தெரிஞ்சனியும் நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஹாய் மீமி, எங்களோட பெஸ்ட் ஃபேனா நீங்க மாறிட்டீங்க போல, ரெகுலரா எங்க ஷோக்கு கால் பண்ணிடுறீங்க. சரி ஓகே, இன்னைக்கு நீங்க எதை பத்தி பேச போறீங்க, கோஸ்ட பத்தியா இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்கேரியான ஸ்டோரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின், இங்க பாருங்க, அதை பத்திலாம் நம்ம அப்புறமேல் பேசிக்கலாம். நான் இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டே Facebookல உங்க பேஜை தான் பார்த்தேன், அதுல லைவ் ஸ்ட்ரீம் ஆகுது. ஆனா நீங்க ஏன் உங்க ஃபேஸ காட்ட மாட்டேங்கிறீங்க, இதுக்கு முன்னாடி வந்த ஆர்ஜேலாம் அவரோட ஃபேஸ காட்டினாரே அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பாளா. இதுக்கு நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது, ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே இருப்பான். அப்பன் பார்த்து இந்த மீமி பொண்ணு, நான் உங்களோட ஃபேன் தான் நீங்க சொல்றீங்க, அப்ப எனக்காக அந்த கேமராவை அப்படியே லைட்டா லிஃப்ட் பண்ணி உங்க ஃபேஸ காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. பாவம், இவளுக்கு மூஞ்சில அடிச்சாப்ல நம்ம ஹீரோவால பதில் சொல்லவும் முடியாது. அதனால ஓகே, உங்க ஆசை எதுக்கு கெடுக்கணும், இந்த இப்பே கேமராவை லிஃப்ட் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா லைட்டா அப்படி கேமராவை மூவ் பண்ற மாதிரி சீனை போட்டுட்டு, ஐயோ மீமி சாரி, இங்க கேமரா ஏதோ உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படியே பாதியிலே ஸ்டக் ஆயிருச்சு, சோ என்னால என்னோட கையை மட்டும் தான் காட்ட முடியும், என் ஃபேஸ நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்மூதா சமாளிச்சிருவான். இப்போ இப்படி இவனோட ஃபேஸ பார்க்க முடியாம போயிருச்சேன்னு தெரிஞ்சோன்னையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ, நான் உங்க ஃபேஸ எப்படியான்னு பாத்திரலாம் நினைச்சேன், அதுவும் நடக்க மாட்டேங்குது, இது பத்தாதுன்ட்டு இந்த ரூம்ல வேற நான் தனியா இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் என்னோட அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருந்ததே இல்ல. பட் ஆனா இப்ப காலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். பட் ஆனா இது அவங்களுக்கு பெருசாவே தெரியல போல, எனக்கு ஒழுங்கா போன் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து விசிட் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அவளை சமாதானப்படுத்துற விதமா, இங்க பாரு மீமி, ஒன்ன மாதிரிதான் கண்டிப்பா ஸ்கூல் வரைக்கும் எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்திருப்பாங்க, பட் காலேஜுக்கு வரப்ப எல்லாரும் ஹாஸ்டல்ல தங்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்ட்டு உன்னோட பேரண்ட்ஸ் உன் மேல சுத்தமா அக்கறையா வைக்கலன்ட்டு அர்த்தம் கிடையாது. அவங்க உன்னை எப்ப பார்த்தாலும் பேம்பர் பண்ணி அவங்க ப்ரொடெக்டிவ்னஸ்லயே உன்னை வச்சிருந்தாங்கன்னா நீ எப்படிதான் மித்த விஷயத்தெல்லாம் கத்துக்குவ. அதனாலதான் நீ கொஞ்சமாட்டு ஃப்ரீ பேர்டா இருக்கணும்ட்டு உன்னை இப்படி தனியா ஹாஸ்டல்ல வந்து விட்டுருப்பாங்க. அதுக்குன்ட்டு உன் மேல லவ் இல்லாமலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்வீட்டா பேசுவானா. இவன் இப்படி ஸ்வீட்டா பேசின கிட்டதான் நம்ம ஹீரோயினோட மூடு கொஞ்சமாட்டு இப்ப ஹாப்பியா மாறுமா. ஆனா அதுக்கடுத்து உடனே திரும்பி நம்ம ஹீரோயின் ஆரம்பிச்ச விஷயத்துக்கே வந்துருவா. என்னோட ஹாப்பினஸ் காரணமே நீங்க தான், நான் உங்களை எப்படியான்னு மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, உங்க கேமரா ஒர்க் ஆகலன்னு நீங்க சொல்றீங்க, பட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இப்பவே நான் உங்களோட ஸ்டேஷனுக்கு வரேன், வந்து உங்க கூட ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவ கேப்பா. இதுக்கு வந்து மாட்டேன்னு நம்ம ஹீரோவால சொல்ல முடியாது, ஓகேன்னு நம்ம ஹீரோவால சொல்ல முடியாதா. அதனால தட்டி கடிக்கிற விதமா, சரி நான் உங்களுக்கு இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அதுக்கு மட்டும் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்களோட எஃப்எம் ஸ்டேஷனுக்கே வந்து ஒரு ஸ்கார்ஃப் வின் பண்ணிக்கலாம், அது என் கையாலேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ரெடியா இருப்பாளா. நம்ம ஹீரோ வீம்புக்குனே சயின்ஸ்ல இருந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டினை கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப உஷார் பார்ட்டியாச்சே, டக்குன்ட்டு லேப்டாப்ல கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி அந்த ஆன்சரை சொல்லிடுவா. சோ இப்ப நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் அவ வின் பண்ண ஸ்கார்ஃப் பிரைஸ வாங்குறதுக்கு அந்த ஸ்டேஷனுக்கே வந்துருவா. இப்ப அந்த எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வந்தனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஆர்வமா போய் வெயிட் பண்ணுவாளா. ஆனா அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வராம அவனோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் வந்து, எனக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு, அதனால இந்த பிரைஸ் என்ன கொடுக்க சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட் சமாளிப்பான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கார்ஃபை வாங்கிட்டு, இல்ல அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாரு இன்னைக்கு நான் அவரை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, கண்டிப்பா அவர் மேலதான் இருப்பாரு, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு போல அப்படின்ட்டு இப்ப வேகமா மாடியில இருக்க ரூமுக்கு ஓடுவா. ஆனா அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதனாலேயே பாவம் நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப சுகமா, என்ன மீட் பண்ண முடியும்னு சொல்லி அவன் சொன்னானே, ஆனா இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுகமா அங்க இருந்து கிளம்பிடுவாளா. அவ கிளம்பின உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அப்படியே பக்கத்துல இருக்க ரூமுக்கு போய், அவ போயிட்டா நீ வா வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதே இடத்துலதான் ஒளிஞ்சிருந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து அவனோட ஃபேன்ஸ் யாருமே அவனை மீட் பண்றது சுத்தமா பிடிக்காது போல, அவனோட ஐடென்டிட்டிய சீக்கிரட்டா வச்சிருக்கதான் அவனுக்கு பிடிக்கும் போல. ஆனா இப்பயுமே நம்ம ஹீரோவுக்கு யார் அந்த மீமி பொண்ணு அப்படிங்கிறது இன்னும் கரெக்டா தெரியாது, ஏன்னா அவனுமே வேற ஒரு ரூம்ல தான் ஒளிஞ்சிருந்திருப்பான். சோ நம்ம ஹீரோயினை அவன் பாத்திருக்கவே மாட்டான். அப்படியே இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்ப நம்ம ஹீரோ இவளை மீட் பண்ணாம போனனால நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா இருப்பாளா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காத மிஸ்டர் அரகண்ட் தான் அந்த ஆர்ஜே டீடான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு எப்பதான் தெரிய வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆனா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.